தினம் ஒரு நடிகையின் கதை உங்களிடம் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு வாணிஸ்ரீயின் கதை. வாணிஸ்ரீ ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் வெளிவந்தது. ஆனால் அதில் உள்ள அவருடைய காட்சிகள் எல்லாம் வெட்டுப்பட்டு விட்டன. காட்சி நீளமாக இருந்ததால் வெட்டிவிட்டோம் என்று சொன்னார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டருக்கு சவால் விட்டார் வாணிஸ்ரீ. நான் சினிமாவில் வந்து சாதித்து காட்டுகிறேன் பார் என்று. அதே போல இன்னொரு படத்தில் அவர் நடிக்க சென்ற போது நீ ரொம்ப கருப்பா இருக்க என்று சொல்லிவிட்டார்கள். இவர்களிடம் எல்லாம் சவால் போட்டு அதன் பிறகுதான் ஜெயித்து வந்தார் வாணிஸ்ரீ. அவர் எப்படி ஜெயித்தார் பாருங்கள், பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கர், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார், என்.டி. ராமராவ் போன்ற சூப்பர் ஸ்டார்களின் கதாநாயகியாக வலம் வந்தவர். கடந்த தலைமுறையின் கனவு கன்னி வாணிஸ்ரீ. கண்ணன் என் காதலன், உயர்ந்த மனிதன், வசந்த மாளிகை, நிறை குடம், வாணி ராணி, தபால்காரன் தங்கை, தாமரை நெஞ்சம், வெள்ளி விழா, நான்கு சுவர்கள், குளமா குணமா, சிவகாமியின் செல்வன் போன்று தமிழில் 33 படங்களிலும் தெலுங்கு மற்றும் கன்னடத்திலும் ஆக சேர்ந்து 290 படங்களில் நடித்திருக்கின்றார் வாணிஸ்ரீ. ஆந்திராவில் நெல்லூரில் பிறந்தவர். அங்குதான் கல்வியை கற்றார். 3ஆம் ஃபாரம் வரை படித்துக் கொண்டிருந்த அவருக்கு அவருடைய அக்கா சென்னைக்கு படிக்க சென்றதும் அவருடனே சென்னைக்கு வந்தார். அப்போதெல்லாம் அவருடைய வேலை காலையில் எழுந்து பள்ளிக்கு செல்வது, தோழிகளுடன் அரட்டை அடிப்பது, மறுபடியும் மாலை வீடு திரும்புவது. இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. அவரே அவருடைய வாழ்வை சொன்னார். என் அக்கா காந்தம்மா சென்னையில் உள்ள ஆந்திரா மகிழா சபாவில் மெட்ரிக் படிக்க வந்தார். அவருடனே நானும் அங்கு வந்துவிட்டேன். ரத்னகுமாரி, இதுதான் எனக்கு பெற்றோர் வைத்த பெயர், நீயும் வந்துவிடு என்று என்னை சென்னைக்கு அழைத்து வந்துவிட்டார். நான் படிக்கும் பள்ளியில் எனக்கு ஒரு தோழி விஜயலட்சுமி இருந்தாள். ஒரு நாள் அவள் பள்ளியை விட்டு நேராக வேகமாக கிளம்பி போனாள். எங்கே செல்கிறாய் என்று கேட்டபோது டான்ஸ் கிளாஸுக்கு போகிறேன் என்றார். மறுநாளில் இருந்து நானும் அவருடன் டான்ஸ் கற்றுக்கொள்ள சென்றேன். எனக்கு பரதநாட்டியம் மட்டுமே சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொன்ன ஆசிரியை T.R. மாலதி, வேறு டான்ஸ்களை வேறு இடத்தில் கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார். பிறகு வேணுகோபால் சாமி மாஸ்டரிடம் கிராமிய ஓரியண்டல் நடனத்தை கற்றுக்கொண்டேன். அப்போது B.A. அப்பாராவ் பீஷ்மா என்ற படத்தை எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை போய் பார்த்தேன். ஒடிந்து விழுந்து விடும்போது போல் இருக்கிறாயே, உனக்கு என்ன வேஷம் தர முடியும் என்று அவர் கேட்டார். எனக்கென்ன தெரியும், என்ன வேஷமானாலும் கொடுங்க சார், நடிச்சு காட்டுறேன் என்று சவால் விட்டேன். என் தைரியத்தை பார்த்து ஒரு சின்ன வேஷம் கொடுத்தார். நடித்தேன். முதல் படத்தில் நடித்த அந்த காட்சியை பார்ப்பதற்காக தியேட்டருக்கு சென்று பார்த்தபோது படம் ஓடி முடிந்த பிறகும் நான் நடித்த காட்சி வரவே இல்லை. அந்த டைரக்டரிடம் கோபத்தோடு போய் கேட்டபோது, படத்தின் நீளம் கருதி படம் ரொம்ப நீளமாக இருந்தது, அதனால் உன்னுடைய காட்சிகளை அப்படியே வெட்டிவிட்டேன், வேண்டுமானால் அடுத்த படத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். இந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரிடம் சவால் விட்டேன். இதே சினிமா துறையில் நான் நடித்து காட்டுகிறேன் பாருங்கள், என்னிடம் நீங்களே வந்து கால்ஷீட் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சவால் விட்டார். 1962 ஆந்திரா சங்கத்தினர் நடத்திய நாடக போட்டியில் நாடகத்தின் வாயிலாக பாராட்டையும் பரிசையும் பெற்றார் வாணிஸ்ரீ. அந்த நாடகத்தை பார்த்த தெலுங்கு டைரக்டரும் கன்னட டைரக்டரும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். வீர சங்கல்பா என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்தார். வீர சங்கல்பா படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்த பாவா நாராயணா அவருடைய தெலுங்கு படத்தில் அவருக்கு காமெடியான கதாநாயகி பாத்திரம் கொடுத்தார். அவர் நடித்த 2 படங்களும் வெற்றி பெற்றது. அடுத்து ஸ்ரீவாணி பிலிம்ஸ் பேனரில் நடித்த போது இவருடைய ரத்னா என்கின்ற பெயரை தூக்கிவிட்டு இவருக்கு வாணிஸ்ரீ என்று பெயர் வைத்தார். பெயர் வைத்த ராசியோ என்னவோ, அதற்கு பிறகு நிறைய படங்கள் வர ஆரம்பித்தன. ஜெய்சங்கரை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய ஜோசப் தாலியத் தான் என்னையும் தமிழில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். என் முதல் படம் காதல் படுத்தும் பாடு. என் முதல் ஹீரோ தமிழில் ஜெய்சங்கர். தொடர்ந்து தங்கத்தம்பி, நம்ம வீட்டு லட்சுமி, காதலித்தால் போதுமா, எம்ஜிஆருடன் கண்ணன் என் காதலன், சிவாஜியுடன் உயர்ந்த மனிதன், ஜெமினியுடன் தாமரை நெஞ்சம் என்று தொடர்ந்து பெரிய ஸ்டார்களுடன் நடிக்க ஆரம்பித்தார். வசந்த மாளிகை அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றார். வெளிநாடுகளில் எல்லாம் அந்த படத்தின் மூலம் அவருக்கு நிறைய புகழ் கிடைக்கும். அந்த நேரத்தில் இவர் நடித்த கதாபாத்திரங்களின் பெயரிலும் அவருடைய நடித்த கதாபாத்திரங்களில் அணிந்த நகைகளும் அவர் அணிந்த உடைகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டன. வாணிஸ்ரீ புடவை, வாணிஸ்ரீ நகை, வாணிஸ்ரீ நெக்லஸ் என்றெல்லாம்
புகழ் பெற்றது. அதே போல வாணிஸ்ரீ கொண்டை என்றும் பின்பக்கம் உயரமான அந்த கொண்டை போடும் பழக்கமும் பெண்கள் மத்தியில் பரவியது. எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்தாலும் அந்த நேரத்தில் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்த சில நடிகைகள் இவருடைய வாய்ப்பை தட்டி பறித்தனர் என்று சொல்லியிருக்கின்றார். சிவாஜியுடன் அதிகமான படங்களில் நடித்திருக்கின்றார். ஜெய்சங்கருடன் அவசர கல்யாணம், கன்னிப்பெண் என்று நிறைய படங்கள், ஜெமினியுடன் வெள்ளி விழா மற்றும் சில படங்களில் நடித்துள்ளார். ரணபேரி என்கின்ற ஒரு தெலுங்கு படத்தில் இவர் வில்லியாகவும் நடித்திருக்கின்றார். இப்படி காமெடி, குணச்சித்திரம், வில்லி என்று மாறுபட்ட வேடங்களில் வந்த போதும் ரசிகர்கள் என்னை கொண்டாட மறந்ததே இல்லை. ஒரு நடிகை எத்தனை வேடங்களானாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் கதாபாத்திரத்தை நடிப்பு திறமையினால் குறைவின்றி சித்தரிக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் முக்கியம் என்று சொல்லியிருக்கின்றார் வாணிஸ்ரீ. 1974-75களில் சிறந்த நடிகையாக பிலிம்பேர் விருது கிடைத்தன. தமிழ்நாடு அரசு விருதுகள் 2001 கவிஞர் கண்ணதாசன் விருது, 2004 நடிகை மீனா குமாரி விருது, வம்சி விருது என்று நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றார் வாணிஸ்ரீ. நடிகைகள் வாழ்வில் உள்ள சாபமோ என்னமோ தெரிவதில்லை. திருமணமான பிறகு, குழந்தை பிறந்த பிறகு, ஓரளவு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு வாழ்க்கையில் போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள் போராட்டங்கள்லாம் வருவதுண்டு. இவருக்கும் அதே போல கணவரோடு நிறைய போராட்டங்கள் செய்ய வேண்டியிருந்தது. விவாகரத்து பெற்று தனியாக வந்து தன்னுடைய மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். வாணிஸ்ரீ ஒரு நல்ல நடிகை, திறமையான நடிகை என்பதற்கு எத்தனையோ அவருடைய படங்களின் கதாபாத்திரங்களே சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.